Taste the Daily. 50 ஆண்டுகால காவிரி நிதிநீர் பிரச்சனையில் சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை வாங்கி தந்தது அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 50 ஆண்டு கால பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி விவசாய வீட்டில் பால் வாக்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக இந்த பகுதிக்கு நீர் முக்கியம். டெல்டா என்று சொன்னால் இன்னைக்கு பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் நிறைந்த பூமி. அந்த பூமியில இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்த அரசு அதிமுக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். மீனவர்களுக்கு நிறைய திட்டம், மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த நிதியை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார். யார் தாரவாத்து கொடுத்தது? திரு கருணாநிதி. திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக. இன்றைக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார். இன்னொரு கருத்தை சொல்றார். நாங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தீர்கள். அந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி திமுக கட்சி.